வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 23. சிறுவனின் உதவி. அந்தச் சிறுவனை நெருங்க நெருங்க அவனது தோற்ற அமைப்புகள் சிலவற்றை உன்னிப்பாக பார்த்த வினோதன், அவன் தமிழில் பேசினாலும் கூட அவன் ஒரு முழுமையான தமிழ்ச் சிறுவனில்லை என்பதை புரிந்து கொண்டான். வலியால் கதறியது தமிழ் மொழியில் என்பதை மட்டுமே கவனித்த நண்பர்களுக்கு அவனது உச்சரிப்பிலிருந்த வேறுபாட்டை அறிந்து கொள்ள முடியாதிருந்தது. அவனது கதறல் மொழி பற்றி ஆராய்ச்சி செய்ய இது நேரமும் இல்லை. என்னவாக இருந்தாலும் சிறுவனுக்கு ஏற்கப்பட்டிருக்கும் வலியை வினோதனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனது கணுக்கால் மூட்டுப் பகுதியில் மாட்டியிருந்த போரி அந்த கால் பகுதியைத் தேய்த்து, அதிலிருந்த முட்கள் போன்ற அமைப்பு ஆங்காங்கே சதைக்குள் ஊடுருவி வெளியேறிய இரத்தம் அவனது பிஞ்சுப் பாதத்தினூடாக கீழே வழிந்து கொண்டிருந்தது. வினோதன் தான் அவனுக்கு உதவி செய்ய வந்திருப்பதாகவும் தன்னை பார்த்து பயப்பட வேண்டாம் என்றும் கூறியபடி சிறுவனின் கால்களிலிருந்து பொறியை மெதுவாக அகற்ற முற்பட்டான். இருந்தாலும் சிறுவன் பயத்துடன் தரையை பார்த்த வண்ணமே பொறியில் அகப்பட்டிருந்த தனது கால்களை விடுவிக்க முயற்சி செய்தான். ஒவ்வொரு முறையும் அவன் காலை இழுக்க முற்படும்போது முட்கள் கிழித்து இன்னும் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. தரையோடு தரையாக, மிகவும் கச்சிதமாக, கண்களுக்குப் புலப்படாத வண்ணம் அமைக்கப்பட்டிருந்த வெவ்வேறு வடிவிலான பொறிகளை வினோதன் இதுவரை கண்டிருக்கவில்லை. உற்று நோக்கினால் மட்டுமே தெரிந்த சில முட்களை வைத்துத்தான் பொறிகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாயிருந்தது. அதில் அகப்பட்டால் இன்னொருவரின் உதவியின்றி விடுபட முடியாத அளவுக்கு சிக்கலான வடிவமைப்பைக் கொண்டிருந்ததால் அந்தப் பொறியிலிருந்து சிறுவனை மீட்டெடுக்க வினோதன் சற்று யோசிக்க வேண்டியிருந்தது. வேலனுக்கும் பாரிக்கும் இது பற்றிய நல்ல தெளிவு இருக்கும். ஆனால் இப்போது இருக்கும் அவசர நேரத்தில் மீண்டும் வேலிக்கு வெளியே சென்று அவர்களிடம் இது பற்றி ஆலோசிக்க முடியாது. முடிந்தவரை வெகு விரைவாக செயற்பட்டுச் சிறுவனை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் வினோதன் இருந்தான். அங்கு அருகருகே பல பொறிகள் இருந்ததால் தன்னையும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. சிறுவன் உருவத்தில் சிறியவனாக இருந்ததால் அவனது நல்ல நேரம் பொறியில் பொருத்தப்பட்டிருந்த பெரிய கூர்முனைகளில் அவனது கால்கள் அகப்படாமல் இருந்தது. விசித்திரமாய் அமைக்கப்பட்டிருந்த அந்த பொறிகளை ஆராய்ந்து பார்த்தபோது அவை மரங்களின் முட்களாலோ அல்லது உலோகத்தாலோ ஆக்கப்பட்டதல்ல. மிகப் பெரும் கடல் மீன்களின் தடித்த முட்களையும் காட்டு விலங்குகளின் எலும்புகளையும் தீட்டிக் கூர்மையாக்கி அவற்றைப் பயன்படுத்தி அமைக்கப்பட்டதாகத் தெரிந்தது. அந்தப் பொறிகளை நூதனமாக கையாண்ட வினோதன் அவனது கைகளால் தனது முழு பலத்தையும் பிரயோகித்து ஒரு பெரிய மிருகத்தின் வாயை பிளப்பது போல இரு பக்கங்களையும் இழுத்துப் பொறியை பிளக்க முற்பட்டான். இழுக்கும்போது அந்தப் பொறியில் ஏற்பட்ட சிறு அசைவு கூட சிறுவனுக்கு மேலும் அதிக வலியை ஏற்படுத்தியது. அந்தச் சிறுவனின் நிலையை உணர்ந்த வினோதன், "தம்பி என்ற பெயர்? வினோதன், உங்கட பெயர் என்ன?" எனக் கேட்க அவன் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. உங்களை இந்த பொறியிலிருந்து காப்பாத்ததான் முயற்சி செய்கிறன். நீங்கள் அண்ணா சொல்றதக் கேட்டால்தான் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் எனத் தன்மையாக மீண்டும் எடுத்துரைத்த போது சிறுவன் தலையை அசைத்து தனது சம்மதத்தை தெரிவித்தான். அவனை காப்பாற்றுவது மட்டுமே செயற்பாடாக இருந்தாலும் வினோதனின் சித்தத்தில் சிறுவன் தான் பேசுவது அனைத்தையும் புரிந்து கொள்வதால் நிச்சயம் அவன் தமிழனாகவே இருப்பான் என்ற உறுதிப்பாடும் ஏற்பட்டுவிட்டது. அவனை பார்த்து புன்முறுவல் பூத்த வினோதன் எவ்வளவு முயற்சித்தும் பொறியை பிளந்து சிறுவனது கால்களை வெளியில் எடுக்க முடியவில்லை. சிறுவனை வெற்றுக் கைகளால் மீட்க முடியாது என்பதையும் அந்தப் பொறியை இழுத்துப் பிளக்கத் தன்னால் முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டு அந்தச் சிறுவனிடம், "கொஞ்சம் இருங்கோ தம்பி" எனக் கூறிவிட்டு மீண்டும் வேலியிலிருந்த துளையருகே சென்றான். நிலவரத்தை நண்பர்களிடம் சுருக்கமாகச் சொல்லி அவர்களிடமிருந்து கத்தியை பெற்றுக்கொண்டு திரும்பவும் சிறுவனிருந்த இடத்துக்கு வந்தான். பொறியைத் தரையிலிருந்து அகற்றி சிறுவனை பொறியோடு வெளியே எடுத்த பின்பு அதிலிருந்து அவனது கால்களை விடுவிக்கலாம் என்ற வேலனின் ஆலோசனைப்படி வினோதன் வெற்றிகரமாக கத்தியைப் பயன்படுத்தி பொறியைத் தரையிலிருந்து அகற்றினான். அதன்பின் அவனது கைகளால் லாவகமாகத் தாங்கி வேலியின் அருகே துளையின் பக்கத்தில் படுக்கச் செய்துவிட்டு வேலியின் மறுபுறமிருந்த நண்பர்களின் உதவியுடன் சிறுவனை வெளியே கொண்டு வந்தனர். அதிக கனமற்ற அந்தச் சிறுவனை மெதுவாக இழுத்தெடுப்பதில் எந்தச் சிக்கலும் நேரவில்லை. இருவரும் வெற்றிகரமாக வெளியே வந்தவுடனேயே அருமன் தாங்கள் ஏற்படுத்தியிருந்த துளையை சிறு கிளைகளையும் இலைகளையும் செருகி மறைத்துவிட்டான். துளையினூடாக முழுதாக வெளியே வந்த சிறுவன்
சுற்றியிருந்த அந்நேர்களைக் கண்டு பயந்து போய் மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டான். தன்னை ஏதோ செய்யப் போகிறார்கள் என்ற பயத்தில் இரத்தம் கசிந்த கால்களுடன் எழுந்து நிற்க முயற்சி செய்தான். வினோதன் அவனைச் சமாதானம் செய்து கொண்டிருக்க, வேலனும் பாரியும் கடும் சிரமத்தின் பின் அவனது கால்களைப் பொறியிலிருந்து மீட்டனர். தன்னை காப்பாற்றிய பின்னரேயே சுற்றியிருந்தவர்கள் மீது அவனுக்குச் சிறிது நம்பிக்கை வந்தது. பேச்சுக் கொடுக்க இதுவே நல்ல சந்தர்ப்பமாய் அமைந்தது. திரும்பவும் அவனது பெயரைக் கேட்ட வினோதனுக்கு வெற்றி என்று மெல்லிய குரலில் பதிலளித்தான். போரியிலிருந்து கால்களை அகற்றிய பின் வேலன் முதலுதவிப் பெட்டியிலிருந்த மருந்தை அவனது காயங்களுக்குப் பூசினான். அப்போதுதான் வேலனின் முகத்தை உற்றுப் பார்த்த வெற்றி நன்கு பரிச்சயமான ஒருவனை பார்த்தது போல் அவனது கைகளைப் பற்றிக் கொண்டான். அதன்பின் வேலன் கேட்ட கேள்விகளுக்கு ஒற்றை வார்த்தையில் பதிலளித்த வண்ணம் இருந்த அந்தச் சிறுவனது தமிழ் சற்று வித்தியாசமாக, பழந்தமிழையும் மேற்கத்தேய பாணியையும் கலந்தது போலிருந்தது. எடுத்தவுடனேயே உள்ளே நடப்பவற்றைப் பற்றி விசாரித்தால் அவன் மீண்டும் பதட்டமடைந்து விடுவானோ என்று எண்ணிய அவர்கள் அவனைப் பற்றியும் அவன் விளையாடும் பொருட்கள் பற்றியும் அந்தச் சிறுவனின் உலகத்தைப் பற்றியும் சிறு சிறு கேள்விகளைக் கேட்கத் தொடங்கினர். அவ்வாறான சிறு பிள்ளைகளுக்கான கேள்விகளைக் கொண்டே அவனை பேச வைக்க முடியும். கேள்விகளைக் கேட்கக் கேட்க அவனது ஒற்றைச் சொல்லிலான பதில்கள் 2-3 நீண்டு சற்றுச் சாதாரண நிலையை அடைந்தது. தற்போது அவனிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை சாமர்த்தியமாக பேசி அறிந்து கொள்ள முடியும் என நண்பர்களுக்குப் புரிந்தது. அவன் வலியிலிருந்து விடுபட்டு சுயநிலைக்கு வந்தவனாய் சுற்றியிருந்த சூழலில் தனது கவனத்தை செலுத்தினான். தற்போது நண்பர்களை பார்த்தபோது அவனுக்கு எந்த அச்சமும் இருக்கவில்லை. புதியவர்களிடமிருந்த பயம் அகன்ற நிலையில் சிறுவனின் சிறு பிள்ளைத்தனம் வெளியே வரத் தொடங்கியது. எழுந்து நின்று சுற்றியிருந்த அனைத்தையும் உற்று நோக்கியபடி தனது இயலாத கால்களைச் சற்றும் பொருட்படுத்தாது இலேசாக நொண்டிய வண்ணம் அங்குமிங்கும் மரங்களையும் செடிகளையும் தொட்டுப் பார்த்துக் கொண்டிருந்தான். இதுவரை அந்த மிகப்பெரும் கூட்டில் அடைபட்டிருந்த சிறுவனுக்கு இந்த வேலிக்கு அப்பால் இருக்கும் இடம் புதிதாகத் தென்பட்டது. ஏதோ வேற்றுக் கிரகத்துக்கு வந்தவன் போல அந்த அடர்ந்த வனத்தை ஆச்சரியமாக உற்று நோக்கினான். அவனது சிறு பிள்ளைத்தனத்தையும் பாவப்பட்ட வாழ்க்கையையும் ஒருங்கே கண்ட நண்பர்கள் அவனை அனுதாபத்துடன் பார்த்தனர். அந்த பார்வையின் அர்த்தம் கூடத் தெரியாமல் அனைவரையும் பார்த்துச் சிரித்துக்கொண்டு அங்கிருந்தவற்றை ஆராய்ந்து கொண்டிருந்தான் சிறுவன். நண்பர்கள் துளைநூடாகச் சிறுவனை யாரும் தேடுகின்றனரா என்பதை மட்டுமன்றி குடியிருப்பின் தற்போதைய நிலவரத்தையும் அவ்வப்போது அவதானித்துக் கொண்டிருந்தனர். அவனது பேச்சில் செலுத்திய அதேயளவு கவனம் வேலியினூடாக குடில்களுக்குள்ளும் இருந்தது. அவர்களது கவனத்தை ஈர்த்தது சிறுவனது முதல் கேள்வி. அப்போதுதான் அவன் கோர்வையாக ஒரு வசனம் பேசினான். நிரம்ப நாள் கோட்டைக்கு இந்தப்புறமா ஆக்கள் இருக்கதே நான் அறியன். நான் இங்கவே இருந்தாவண்ணமா போம். பக்கமாவே பெரிய சோல இடமொண்டு அமைஞ்சா நாவும் கூடவே தங்கிடவா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருந்தான். மேலும் இவ்வளவு அழகான இடம் அருகில் இருப்பது தெரிந்திருந்தால் நான் எப்போதோ உள்ளிருந்து தப்பித்து இவர்களுடனேயே வந்து சேர்ந்திருப்பான் எனக் கூறினான். அவன் அவ்வாறு கேட்ட கணத்திலேயே பிறந்த நாளிலிருந்து அவன் உள்ளேயே அடைபட்டிருப்பது தெரிய வந்தது. பணிக்கு போற ஜோஆனா தொட்டு, யாருமே இது பத்தி பேசியில்ல பாத்தீங்களா, எவ்வள அடம் செய்திருப்பன், வேலிக்குப் புறமா அழைச்சு போக யாருமே இல்லையே என்று கவலையாகக் கூறினான். திடீரென்று முகத்தை மாற்றிக்கொண்டு சிரித்த வண்ணம், நான் என்ன குறைச்சலா, எப்படி வந்தேன் பாரு, ஜோஆனா அறிஞ்சா தொலைஞ்சுது கதை என்று குறும்பாக அவனது குழந்தைத்தனமான குரலில் கூறி கெக்கட்டமிட்டுச் சிரித்தான். இவன் பேசவே மாட்டான் என்று எண்ணியிருந்த நண்பர்களுக்கு இப்போது இவன் பேசுவதைக் கேட்டு ஆனந்தமாயிருந்தது. வேலனைத் தட்டி அழைத்த பாரி இவனை வீட்டுக்குத் தூக்கிச் சென்று விடலாமா என்று கேட்டான். அந்த அளவுக்கு அவனது பேச்சும் செயலும் துடுக்காக இருந்தது. காரியத்தில் கண்ணாயிருந்த வேலன் சிரித்துவிட்டு, யாரது, ஜோஆனா என்று பேச்சோடு பேச்சாகச் சிறுவனிடம் கேட்டான். அவள் தனது அக்கா என்று கூறுவதில் அவனுக்கு எந்தச் சிக்கலும் இருக்கவில்லை. அவளை விட்டுவிட்டு நீ மட்டும் எங்களுடன் வந்து விடுவாயா என்று வேலன் கேட்க, அதற்கு எதுவும் பேசாமல் யோசித்த வண்ணம் இருந்தான் அந்தச் சிறுவன். நீ வந்துவிட்டால் வீட்டில் அக்காவை பார்த்துக்கொள்ள யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பேச்சை மீண்டும் தொடர்ந்தான் வேலன். நானும் ஜோஆனாவும் அப்பாவும். வேறாரு என்று பதிலளித்தான் சிறுவன்.
உள்ளே நடப்பவற்றை அறிய வேண்டும் என்ற நோக்கில் வேலன் கேட்ட அடுத்த கேள்வி, நீ மட்டும் எங்களோட வந்துட்டி என்றால் அந்த பெரிய மனிதர்கள் உண்ட அக்காவத் துன்புறுத்த மாட்டாங்களா? இந்த கேள்வி சிறுவனை சற்று நேரம் மீண்டும் பதட்டமடையச் செய்தது. குழப்பமடைந்த சிறுவன் தான் அக்காவிடம் செல்லப்போவதாக அழத் தொடங்கிவிட்டான். தான் காணாமல் போனது தெரிந்தால் அக்காவை அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அவன் பயப்படத் தொடங்கினான். அவனது வயதுக்கு அப்பாற்பட்ட கேள்விகளைக் கேட்டு அவனை மேலும் குழப்பமடையச் செய்யக்கூடாது என்று எண்ணிய வேலன் அவனை சமாதானம் செய்யும்படி, நீ தனிய வந்தால்தான் அக்காவுக்கு அவர்கள் ஏதும் செய்வாங்கள். நீ ஒன்றும் பயப்படாதை. அக்காவையும் கூட்டிட்டு வந்திடு. யாருக்கும் பயப்பிடாதை என்று கூறியதும் அவனது அழுகை நின்றது. உண்மையாகவே எங்களைக் காப்பாற்றி விடுவாயா என்ற ஏக்கம் அவன் பார்த்த பார்வையில் தெரிந்தது. கேசவப்பிள்ளை தொலைத்த அவரது அண்ணனையும் அவரோடு பயணித்தவர்களையும் பற்றி அறிந்து கொள்ள வந்த வேலன் எதை எண்ணி இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நண்பர்களுக்குப் புரியவில்லை. ஆனால் நடந்த கொடுமைகளையெல்லாம் கண்ட வேலனது தற்போதைய நோக்கம் உள்ளே நடப்பவற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதும், பாவப்பட்ட அந்த அடிமை மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவி எதையாவது செய்வதும்தான். அதற்கு முதலில் வேலனுக்குத் தேவைப்பட்டது உள்ளே இருக்கும் ஒருவரின் உதவி. கடவுளால் பார்த்து அனுப்பி வைக்கப்பட்டவன்தான் இந்தச் சிறுவன் என்று எண்ணிய வேலன், அவன் மூலமாகவே உள்ளே இருக்கும் யாரையாவது தொடர்பு கொள்ள எண்ணினான். ஜோவானாதான் சரியான தெரிவாயிருக்கும் என்று முடிவு செய்தே அவளை அழைத்து வரக் கூறினான். நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம். யாரிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. ஜோவானாவக் கூட்டிக் கொண்டு வந்திடு. என்ன என்று வேலன் சொல்ல, அக்கா பொழுது சாயும்போதுதான் வீட்டுக்கு வருவாள். வந்தவுடனேயே அழைத்து வருவதாகக் கூறிய சிறுவனைத் தூக்கி முத்தமிட்ட வேலன் பொறிகளில் மீண்டும் அவன் மாட்டிக்கொள்ளாத வண்ணம் அவனை வேலிக்கு உட்புறம் நிறுத்தினான். திரும்பவும் வேலனை உற்று நோக்கிவிட்டு கவனமாக பொறிகளைத் தாண்டியபின் பாய்ந்தவாறு குடில்களை நோக்கி உற்சாகமாக ஓடிய சிறுவனை பார்த்தவாறு வேலியின் மறுபக்கம் நின்ற நண்பர்களுக்கு இப்போது பசிக்கத் தொடங்கியது. பாரியிடம் மிஞ்சியிருந்த விசுக்கோத்தை எல்லோரும் பகிர்ந்து கொண்டனர்.